ஓம் சாந்தி. மாயாவின் பல ரூபங்களை கண்டறிந்து என்னையும் பல ரூபங்களில் அதற்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய மாஸ்டர் மாயையை வென்ற ஆத்மா நான். மாயையே, நீ எந்த ரூபத்தில் வந்தாலும் எனது கண்டறியக்கூடிய சக்தியின் மூலமாக உன்னை தெளிவாக கண்டுபிடித்து உனக்கு இணையாக அதே ரூபத்தில் போய் ஒரேடியாக உன்னை வீழ்த்தக்கூடிய மாயையை வென்றவன் நான். நீ எலியாக வந்தாலும் உனது மீது நான் விக்ன விநாசகனாக அமர்ந்து கொண்டு உன்னை நான் ஜெயித்து காட்டுவேன். நீ புலியான ரூபத்தை எடுத்தாலும் நான் உன் மீது துர்க்கையாக அமர்ந்து கொண்டு உன்னை வென்று விடுவேன். நீ சில நேரங்களில் விதவிதமான ரூபத்தை எடுத்துக்கொள்வதை நான் உணர்கிறேன். எனது பகுத்தறியக்கூடிய சக்தியானது அந்த யானை போன்று எப்படி அதனுடைய கண்கள் சிறிதாக இருக்குமோ அது மிக கூர்மையான பார்வை உள்ளதாக இருக்கிறது. அதே போன்று நான் கண்டறியக்கூடிய சக்தியின் ஆதாரத்தினால் இந்த மாயையை தெளிவாக புரிந்து கொள்கிறேன். எப்படி ஒரு பிச்சைக்காரனின் ரூபத்தில் ராவணன் வந்து சீத்தையை அபகரித்தாரோ, இப்பொழுது நான் சங்கமயுக சீதையாக அந்த ராமரின் துணைவனாக மாறிவிட்டதால் வந்திருப்பது முனிவர் அல்ல, அது ராவணன் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். நீ எப்படிப்பட்ட ரூபத்தில் வந்தாலும் உன்னை நான் கண்டறிந்து அதிலிருந்து வெற்றி அடைவேன் என்பது உறுதி. என்னுடன் இருப்பவர் மிக மிக பலசாலி மற்றும் இந்த கண்டறியக்கூடிய சக்தியை எனக்கு அளித்து விட்டதால் நான் உன்னை சுலபமாகவே வென்று விடுவேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 7/12/2024 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, அனைத்துக்கும் ஆதாரம் கர்மங்களின் மீதுதான் உள்ளது. மாயைக்கு வசப்பட்டு தண்டனை அனுபவிக்கும்படியான தலைகீழான கர்மம் எதுவும் செய்து விடக்கூடாது என்று எப்போதும் கவனம் இருக்க வேண்டும். கேள்வி: பாபாவின் பார்வையில் அனைவரையும் விட அதிகமான புத்திசாலியாக இருப்பவர்கள் யார்? பதில்: யாரிடத்தில் தூய்மையின் தாரணை நன்றாக இருக்கிறதோ அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள். மற்றும் யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ஆவார்கள். லக்ஷ்மி நாராயணனைத்தான் அனைவரையும் விட புத்திசாலிகள் என்று சொல்ல முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புத்திசாலிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தூய்மைதான் அனைத்தையும் விட முக்கியமான விஷயமாகும். அதனால் பாபா எச்சரிக்கின்றார், குழந்தைகளே, இந்த கண்கள் ஏமாற்றிவிடக்கூடாது. இவற்றிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட பார்க்காமல் இருங்கள். புதிய உலகமான சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. இந்த பழைய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வழிப்போக்கர்களாக அல்லது பிரயாணிகளாக இருக்கின்றோம் என்பதை இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் இன்னும் 40,000 ஆண்டுகள் இங்கே இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது அல்லவா? இந்த விஷயங்களை நீங்கள் மறக்கக்கூடாது. இங்கே அமர்ந்திருந்தாலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும்.
இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் அழியப் போகிறது. ஆத்மா அழிவற்றதாகும். ஆத்மாக்களான நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம். இப்போது பாபா வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றார். பழைய உலகம் முடியும் போது புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக பாபா வருகின்றார். பழைய உலகத்திலிருந்து எப்படி புதியதாக ஆகிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாம் அநேக முறை சக்கரத்தை சுற்றி இருக்கின்றோம். இப்போது சக்கரம் முடிவடைகிறது. புதிய உலகத்தில் நாம் குறைவான தேவதைகளே இருப்போம். அங்கே மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். மற்றபடி அனைத்தும் நம்முடைய கர்மங்களின் ஆதாரத்திலே தான் இருக்கிறது. மனிதர்கள் தலைகீழான கர்மங்களை செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அதன் கணக்கு இருக்கிறது. ஆகையால் இந்த பிறவியில் அப்படிப்பட்ட பாவச் செயல் எதையும் செய்யவில்லைதானே என்று பாபா கேட்கின்றார். இது தூய்மையற்ற மோசமான ராவண ராஜ்யம் ஆகும். இது இருண்ட உலகமாகும். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இப்போது பக்தி செய்வதில்லை. பக்தி எனும் இருளில் ஏமாற்றம் அடைந்து வந்துள்ளீர்கள். இப்போது பாபாவின் கை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாபாவின் துணை இல்லாமல் நீங்கள் விஷ வைதரணிய நதியில் மூழ்கி இருந்தீர்கள். அரை கல்பம் பக்தியே ஆகும். ஞானம் கிடைப்பதின் மூலம் நீங்கள் சத்யுக புதிய உலகத்திற்கு செல்லுகிறீர்கள். இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்போது நீங்கள் தூய்மையற்ற மோசமான நிலையில் இருந்து மலராக, அதாவது முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மாற்றுவது யார்? எல்லையற்ற தந்தை. லௌகிக்க தந்தையை எல்லையற்ற தந்தை என்று சொல்ல முடியாது. நீங்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் தொழிலையும் தெரிந்து கொண்டீர்கள். எனவே உங்களுக்கு எவ்வளவு தூய்மையான போதை இருக்க வேண்டும்? மூலவதனம், சூட்சுமவதனம் மற்றும் ஸ்தூலவதனம் இவை அனைத்தும் சங்கம யுகத்தில்தான் இருக்கிறது. பாபா வந்து இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இது பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் இடைப்பட்ட சங்கம யுகம் ஆகும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வாருங்கள் என்றுதான் அவரை அழைக்கிறார்கள். பாபாவின் நடிப்பும் கூட இந்த சங்கம யுகத்தில் நடக்கிறது. படைப்பவர் மற்றும் இயக்குபவர் அல்லவா? எனவே கண்டிப்பாக அவருடைய செயல் ஏதாவது இருக்கும் அல்லவா? அவரை மனிதன் என்று சொல்ல முடியாது. அவருக்கு தன்னுடைய சொந்த சரீரமே இல்லை என்பதை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். மற்ற அனைவரையும் மனிதர்கள் அல்லது தேவதை என்று சொல்லலாம். சிவபாபாவை தேவதை என்றோ மனிதன் என்றோ சொல்ல முடியாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. பாபாவிடம் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும். இப்போது ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அதை மறைக்கக்கூடாது. கண்கள் ஒருபோதும் குற்றமுடையதாக இருக்கக்கூடாது. அதை பாதுகாப்பாக தன் வசத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். 2. எல்லையற்ற தந்தை வந்து நம்மை மோசமான தூய்மையற்ற நிலையில் இருந்து அழகாகவும் முட்களிலிருந்து மலராகவும் மாற்றி கொண்டிருக்கிறார். இப்போது நமக்கு பாபாவின் கை, அதாவது துணை கிடைத்திருக்கிறது. அவருடைய உதவியின் மூலம் நாம் விஷ வைதரணிய நதியை கடந்து விடுவோம் என்ற சுத்தமான போதை சதா இருக்க வேண்டும். வரதானம். பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு வினாடியில் நெகட்டிவை பாசிட்டிவாக, அதாவது எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகுக. விளக்கம். எப்பொழுது எதிர்மறையான அல்லது வீணான சங்கல்பம் வருகிறதோ அப்பொழுது அதனுடைய போக்கு மிகவும் வேகமாக இருக்கும். மிகவும் வேகமான சமயத்தில் பவர்ஃபுல்லான பிரேக் போட்டு மாற்றம் செய்யக்கூடிய பயிற்சி தேவை. எப்பொழுது மலை மீது ஏறுகிறார்களோ அப்பொழுது முதலில் வாகனத்தின் பிரேக்கை
சோதனை செய்கிறார்கள். தாங்கள் தங்களுடைய உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்காக சங்கல்பங்களை ஒரு வினாடியில் நிறுத்துவதற்கான பயிற்சியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுது தங்களுடைய சங்கல்பம் மற்றும் சமஸ்காரத்தை ஒரு நொடியில் எதிர்மறையானதில் இருந்து நேர்மறையானதாக, நெகட்டிவில் இருந்து பாசிட்டிவாக மாற்றம் செய்வீர்களோ அப்பொழுது சுய மாற்றத்தில் இருந்து உலக மாற்றத்திற்கான காரியம் என்பது நிறைவடையும். ஸ்லோகன்: தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்டமான மாற்றத்திற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வருபவர்கள்தான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.